காயூஸ் ஹோம் ஃபுட்ஸ். இவங்களை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டியான தொக்கு, பிக்கிள்ஸ், பொடிஸ் விற்கிறாங்க. என்கிட்ட இங்கே இருக்கிறது இஞ்சி தொக்கு, கிரன்ச்சி கேரட் பிக்கிள், ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. அதே மாதிரி முதுகுத்தான் கீரை தொக்கு, டேங்கி டொமேட்டோ தொக்கு அண்ட் ஆந்திரா பருப்பு பொடி அண்ட் கிரவுண்ட்நட் பொடி இருக்குது. நான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பல்க் ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ஜூட் பேக்கும் கொடுப்பாங்க. இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் டூ செக் them out. Welcome to the special edition of the Pretty Healthy with Preeta series. இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பற்றி மீண்டும் பேச போகிறோம், வெயிட் லாஸ். வெயிட் லாஸ் பற்றி அவ்வளோ நிறைய கேள்விகள் வந்திருக்கு. ஸோ ஒரு ஸ்பெஷல் சீரீஸ் ஆஃப் பிரிட்டி ஹெல்த்தி வித் பிரீத்தால நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் டயட்டீஷியன் அவங்க கிட்ட நிறைய சில விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டோம். அந்த எபிசோட்ஸை நீங்கள் பார்க்கலனா இங்கே கிளிக் பண்ணுங்க. அவங்க கிட்டேருந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடைச்சிது. ஆனால் ஒரு சில கேள்விகள் வந்து சிம்பிளாக ஒரு வெயிட் லாஸ் பற்றி மட்டும் இல்லாமல் ஒபிசிட்டி பற்றி கேள்விகள் வந்தபோது நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனர், ஒரு சர்ஜன், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவங்க கிட்ட வந்து கேட்டானா ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் அண்ட் ரொம்ப இன்டென்சிவான ஆன்சர்ஸ் கிடைக்கும், கரெக்டான ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் பிரிட்டி ஹெல்த்தி வித் பிரீத்தால ஐ ஹேவ் டாக்டர் பாலமுருகன் செந்தில்நாதன். அவர் வந்து கோவையிலேருந்து வந்திருக்காரு. இந்தியன் பேரியாட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு நிர்வாகம் நடத்திட்டு வராரு. கோவையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து he consults and he operates, he does surgery. ஸோ தமிழ்நாட்டிலையும் படிச்சிருக்காரு, குஜராத்தில் போய் ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங்கும் வந்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேருந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பற்றி அவருக்கு தெரியும், இந்த ஒபிசிட்டி அண்ட் வெயிட் லாஸ் பற்றி. ஸோ ஃபாரினில் இருக்கிற டெக்னாலஜி, லேட்டஸ்ட் ப்ராக்டிசஸ், லேட்டஸ்ட் ப்ரொசீஜர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய படிச்சிருக்காரு, ப்ளஸ் ப்ராக்டிஸும் பண்ணுறாரு. ஸோ இட் கிவ்ஸ் மீ கிரேட் happiness to invite Dr. Balamurugan to this special episode. So welcome Dr. Bala to Pretty Healthy with Preeta. Thank you so much madam. Yeah. Thank you for inviting me for this session. Yeah, thank you. So first கேள்வி என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த weight gain, obesity இந்த ரெண்டு வார்த்தைகளை வந்து இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு நிறைய வெயிட் போட்டுடுச்சு, வெயிட் கெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஐயோ அவங்க ரொம்ப ஒபீஸாக இருக்காங்களா அப்படின்னு. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ ஃப்ரம் அ மெடிக்கல் ப்ராக்டிஷனர் சைடு இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதை எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஆஸ் அ சர்ஜன் நாங்கள் வந்து ஹவு டு டிஃபைன் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் உங்களோட டயட்டிஷியன் எபிசோடில் everyone must have seen. அது ஒபிசிட்டி நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்றோம் அப்படின்னா அக்கார்டிங் டு தி பாடி மாஸ் இண்டெக்ஸ். கரெக்ட். ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் வெயிட் இருக்கணும். சரி, பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஒரு கால்குலேஷன் எப்படி போடுவாங்க அப்படின்னா வெயிட் டிவைடட் பை ஹைட் மீட்டர் ஸ்கொயர். ஓகே. வெயிட் டிவைடட் பை ஹைட் மீட்டர் ஸ்கொயர். ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ BMI should be around 18 to 25 as per WHO category, World Health Organization, any human being. ஸோ அந்த 25 to 30 ஒருத்தரோட வெயிட் ஜாஸ்தி ஆகுது ஃபார் அப்ராக்சிமேட்லி லெட்ஸ் டெல் அரௌண்ட் 15 to 20 kgs max, 20-25 kgs maximum. So அந்த அது வந்து we call it as overweight category அப்படின்னு சொல்லி சொல்றோம். Okay. And இதே 30 to 35 BMI we call it as class 1 obesity. And 35 to 40 is class 2. Okay. And 40 க்கு மேல we call it as class 3. இன்னொரு கேட்டகரி இருக்கு, BMI 50 and above. Okay. We call it as super obesity. Okay. So obesity, super obesity ரெண்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த வெயிட் கெயின் எல்லாத்துக்கும் ஒரு நோயா உருவாகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் அந்த வெயிட் கெயின் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் ஒரு 20-year-old ஃபீமேல் ஆர் மேல், ஒரு 5 kgs 10 kgs எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. அந்த ஏஜுக்கு அந்த வெயிட் வில் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதே அந்த 15-20 kgs அவங்க கிராஜுவலா அன்னைக்கு நான் எந்த ஒரு மெஷரும் எடுத்து நான் ரெடியூஸே பண்ணல அப்படின்னு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல டயட் அந்த மாதிரி விஷயங்கள், லைஃப் ஸ்டைல்ல வந்து ஆமா சாய்ஸஸ். ஏன்னா அது வந்து அப்பதான் வந்து இட் இஸ் ஸ்டார்டிங் ஆக்சுவலி. ஓகே. 5 to 10 kgs நம்ம அவேர்னஸ் வரல, நாம அதை வந்து டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வித் பிசிக்கல் எக்ஸசைஸ் அது நம்மளால கம்மி பண்ண முடியல அப்படின்னு சொல்றப்போ when age goes up நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாற்றங்களே கொண்டு வரல, when weight also will gradually slowly go up. So அந்த 20 வயசுல இருந்த 20 கிலோ எக்ஸ்ட்ரா வந்து 30 வயசுல வந்து ஒரு 40 கிலோ எக்ஸ்ட்ரா ஆயிட்டானா then they fall under surgical. So என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் இஷ்யூஸ் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா, ஃபார் டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன்
அண்ட் டிஸ்லிபிடிமியா. இந்த மூணுல ஏதாச்சும் ஒரு பக்கம் தெரியல. கொலஸ்ட்ரால் ஹை கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம். ஹை கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம். ஸோ இந்த மூணுல ஏதாச்சும் ஒன்று லேண்ட் அப் ஆவாங்க. அண்ட் யங் ஏஜ் ஃபீமேல்ஸ் as such we know that obese people are uterus will get affected, uterus and ovaries. So please make a note of it நேர்களே. obesity problem hit ஆகும்போது especially in female young femalesக்கு வந்து அவங்களோட reproductive organs gets affected. So infertility இல்ல குழந்தை கன்சீவ் பண்ண முடியாம ஒரு நிலைமை, அந்த மாதிரி PCOD problem. அவங்களுக்கு டயபெட்டிஸ் எல்லாம் வராது, ஆனா irregular cycles, infertility and PCOD problem மூணுல they will land. அது ஒரு 5 kgs இருக்கலாம், 10 kgs இருக்கலாம், 50-60 kgs கூட இருக்கலாம், அவங்களோட பாடி டைப்புக்கு ஏத்த மாதிரி. சோ ஆனா ஐடியல் பாடி வெயிட் வந்துட்டாங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இருக்காது. தேங்க்யூ ஸோ மச் அந்த ஒரு இன்சைட் கொடுக்க. இப்போ வந்து ஒபிசிட்டி இன் சில்ட்ரன், ஒபிசிட்டி இன் விமென், ஒபிசிட்டி இன் மென், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தானா இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஜெண்டர் ஆல்சோ. எந்த விதத்தில் இட் இஸ் டிஃப்ரெண்ட்? நீங்கள் சில்ட்ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரனோட ஒபிசிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அடல்ட்ஸ், அண்ட் அடல்ட்ஸில் ஹவு இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மேல் அண்ட் ஃபீமேல்? நம்ம சில்ட்ரன்ஸ் நம்ம கேட்கும் போது சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி இப்போ ரீசன்ட் டேஸ்ல இட் இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் காமன். அதனால தான் அந்த கேள்வியை நான் கேட்குறேன். நம்ம ஒரு 20 years முன்னாடிலாம் வந்து சில்ட்ரனுக்கு ஒபிசிட்டி நம்ம அவ்வளோ கேள்விப்பட்டதில்லை. பட் இப்போ லாஸ்ட் 2-3 years நிறைய கேள்விப்படுறேன். லைக் இவங்க ரொம்ப ஒபிஸாக இருக்காங்க, ஒரு சர்ஜரி பண்ணணுமோ இல்லை என்ன பண்ணணும் தெரியல, அந்த மாதிரி என்னெல்லாமோ ட்ரை பண்ணிட்டோம், ஆனால் வெயிட்டே குறையறதில்லை, அந்த மாதிரி. ஸோ ஐ வாண்ட் டு நோ அபவுட் தட். சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி நம்ம ரெண்டு விதமாக எடுத்துகிட்டு போகலாங்க மேடம். அதாவது லைக் வைஸ் வி திங்க் நம்ம என்ன நினைக்கிறோம், அப்பா அம்மா வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அதனால குழந்தை வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். எக்ஸாக்ட்லி. அண்ட் நெக்ஸ்ட் திங் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எல்லாம் நார்மலாக இருப்பாங்க, குழந்தைங்க திடீர்னு வெயிட் போடுவாங்க. அம்மா அப்பா கிராண்ட் பேரண்ட்ஸ் சுற்றி முற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நார்மலாக இருப்பாங்க, ஆனால் வெயிட் போட்டு போவாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 5 to 10 yearsக்குள்ள நம்ம முடிஞ்சா அப்பவே கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ இஃப் வி திங்க், அதாவது இட்ஸ் ஒபிசிட்டி குழந்தைங்கள வந்து இட்ஸ் ஜெனட்டிக்கா ஹெரிடிட்டரியா ஓகே அப்படின்னு நம்ம we need to categorize. அது எப்படி கண்டுபிடிப்போம்? ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு டோட்டலி சிம்டம்ஸே வேற மாதிரி இருக்கும் மேடம். their IQ levels will be low and sudden increase வந்து weight gain ஆவாங்க, they don't interact properly. So even interpersonal skills, social skills எல்லாமே டவுன் ஆகும். they don't come, அவங்களுக்கு criticism நிறைய இருந்திருக்கும், எல்லா போறதுல கான்ஃபிடன்ஸ் ஆமா. சோ ஒரு சைல்டு வந்து நம்ம வந்து வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அவங்க போய் சப்பியா இருக்கிறோம்னு சொல்லிட்டு கண்ணத்தெல்லாம் கிளவும். சோ கண்ணத்தை கிளவும் போது அது ஒருத்தர் பண்ணா பரவாயில்ல, அடிக்கடி டெய்லி பண்ண நிறைய பேர் பண்ண அது நல்லா இருக்கும். குழந்தைய பாக்குறதுக்கு நல்லா வந்து பப்ளியா இருப்பாங்க, நம்ம நிறைய விஷயம். பட் ஆனா ஒருத்தருக்கு நம்ம அதை சொல்ல போகும்போது அதுக்கு மேல இட் will have a criticism. ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவாங்கல்ல, அது பத்தி ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும். சோ அதனால they don't interact. சோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சைல்ட்ஹுட்ல நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. சோ இத நம்ம ரெண்டு விதத்துல யோசிக்கணும், ஜெனட்டிக்கான்னு யோசிக்கணும். சோ ஜெனட்டிக் எஸ் they need to go with endocrinologist opinion, endocrinological ப்ராப்ளமா இருக்கணும்னு பார்க்கணும். இல்ல ஹார்மோனல் சேஞ்சஸ், we have some called Cushing syndrome னு ஒன்னு சொல்லுவோம். அதுல பாத்தீங்கன்னா some IQ levels எல்லாம் கம்மியா இருக்கும் சில பேருக்கு. இன்னொரு பாத்தீங்கன்னா பேடர்பிளி சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். வீட்ல எல்லாருமே ஃபாதர் அண்ட் மதர் எல்லாம் நார்மலா இருப்பாங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் நார்மலா இருப்பாங்க, சிஸ்டர்ஸ் நார்மலா இருப்பாங்க, சிப்லிங்ஸ் நார்மலா இருப்பாங்க. திடீர்னு சடனா ஒரு 1 year மேலே வெயிட் போட ஆரம்பிப்பாங்க. Likewise we have an operated, when I was in Gujarat we operated people of nearly 23 people children surgery பண்ணிருக்கோம். They were all genetic syndrome, genetic disorder, and after proven kapanda we did surgery. For example 3.5-year-old kid weight of 54 kgs. 54 kgs. ஒரு 9, அதாவது ஒரு ஃபேமிலி ரொம்ப கஷ்டம் இல்ல அது ஃபேமிலி ஆஃப் ஆமா ரொம்ப ஆக்சுவலி ஒரு ஃபேமிலில பாத்தீங்கன்னா they were from Bhavnagar side, அதாவது ரொம்ப it was west of Gujarat actually. Father and mother normal, grandparents were normal, and they were coolies actually. Per day oda income பாத்தீங்க 300-400 rupees தான் அவங்களோட per day oda income. So they are not much of socio-economic people. அவங்களோட first kid 12-year-old kid normal 34 kgs தான், அந்த மாதிரி தான் இருந்தாங்க. Second kid 10-year-old girl weight of 74 kgs. அதுக்கு அடுத்தது 10 years அப்புறம் 8-year-old sister again 93 kgs, and fourth boy 6-year boy weight of 54. அப்பா. So இது பாத்தீங்கன்னா அவங்க மூணு பேருக்கு first kid was normal but the next kids எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் they were leptin gene positive syndrome னு ஒன்னு இருந்துச்சு. ஓகே. அது எதனால மேடம்? இது வந்து genetic. It is a mutant.
ஓகே. இட் இஸ் a mutant. So when the child is in the womb அந்த mutation அப்ப நடக்கல, இது நடுவுல ஆஃப்டர் பர்த். ஏன்னா பர்த் வெயிட் எல்லாம் வாஸ் நார்மல். ஓகே. பர்த் வெயிட் எல்லாம் எதனால அது மேடம் இட் இஸ் நாட் ஸ்டடி as not prone, பட் இத டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ் there are options. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்ல வந்து ஒன்லி மும்பைல மட்டும் தான் இது வரைக்கும் நமக்கு வந்து டெஸ்ட் பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சு பண்றது. ஸோ வி நீட் ஃபுல் எவாலுவேஷன் ஃபர்ஸ்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்ட போய். ஸோ இதெல்லாம் ஜெனடிக் சிண்ட்ரோம். சரி, ஹெரிடிட்டரி அப்படின்னா என்ன அப்படின்னா பரம்பரை நோய் நம்ம பேசுறோம். ஸோ என்னோட வீட்டில் வந்து யாருக்காவது ஒருத்தர் வெயிட் ஜாஸ்தியாக இருக்காங்க, அம்மா வெயிட் ஜாஸ்தியாக அதனால எனக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாட் வி கால் பரம்பரை நோய்னா என்ன அப்படின்னா அக்வயர்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்கு. ஸோ எனக்கு டயபெட்டிஸ் வரலாமா? வரலாம். ஆனால் நான் இப்போ என் லைஃப் ஸ்டைல நான் சரியா பார்த்துக்காம ஒபீஸா இருந்து ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றி ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து டைமுக்கு சாப்பிடல, வயிறை காய வைக்கிறோம், தண்ணி நிறைய குடிக்கல, எக்ஸசைஸ் பண்ணல, ஆமாம் ஹோலிஸ்டிக் ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ஐ வில் கெட் எங்கள் அம்மாவுக்கு 50 வயசுல வந்தது எனக்கு எங்க ஏஜ் குரூப்ல வந்துடலாம். ஸோ திஸ் இஸ் வாட். அதே மாதிரி தான் ஒபிசிட்டியும். ஸோ ஏன்னா அதாவது நம்ம ஃபேமிலியில் யாராச்சும் இருக்காங்கன்னா இட் இஸ் a risk factor. ஸோ எங்கள் வீட்டில் யாராச்சும் கேன்சர் இருக்குன்னா நம்ம ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக ரொம்ப கார்டடாக இருக்கணும் அண்ட் ரொம்ப சேஃபாக நம்ம வந்து உடம்ப பார்த்துக்கணும். ஸோ அவங்க வந்து யங் ஸ்டேஜ்லேயே வந்து ஓகே வீட்டில் இப்படி இருக்கிறாங்க, அப்போ பேரண்ட்ஸ் ஹேவ் டு எஜுகேட். ஓகே. ஸோ ஒன் நீட்ஸ் டு பி மைண்ட்ஃபுல், அதாவது செல்ஃப் அவேர்னஸ், அதுக்கப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ், அது வந்து ரொம்ப முக்கியம். ஆல் ரைட், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ வந்து ஒபிசிட்டியில் நிறைய விதமான சர்ஜரிஸ் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாருக்கு சர்ஜரி தேவை, யாருக்கு சர்ஜரி தேவையில்லை, யாருக்கு எந்த விதமான சர்ஜரி அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? என்ன, ஹவு டு யூ அப்ரோச் திஸ்? ஸோ நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா மேடம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒபிசிட்டி இஸ் அ பியூர்லி அ டிசீஸ். வாட் எவர், அதாவது 5 கிலோ இருந்தாலும் சரி 10 கிலோ இருந்தாலும் சரி, வி ஹேவ் டு அந்த டைமே வி ஹேவ் டு நாக் இட் ஆஃப். கரெக்ட். சரிங்களா? சரி, இப்போ ஒருத்தர் 5 கிலோ 10 கிலோ ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அப்படின்னா அகெயின் அவங்களுக்கு டயட் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மட்டும் தான். ஓகே, டயட் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ அதை நீங்கள் சொல்லிடுவீங்க. ஸோ சும்மா யாரோ வந்து உங்கள் கிளினிக்கு வராங்க, நான் ரொம்ப வெயிட் கெயின் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஒரு சர்ஜரி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அண்ட் யூ வில் சி அவங்க எந்த விண்டோவில் இருக்காங்க அப்படின்னு, அண்ட் யூ டெல் தம் உங்களுக்கு சர்ஜரி தேவையில்லை, நீங்கள் இதுலேயே வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு. ஹவ் வி அசஸ் தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராங்க அப்படின்னா நமக்கு we will just consider their age, அந்த ஏஜுக்கு வாட் தட் BMI is, வாட்ஸ் தர் லைஃப் ஸ்டைல் இஸ், வாட் ஆர் தர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் இஸ், and why their weight gain ஆகுறாங்க. and next we will assess இந்த BMI-க்கு அவங்க மெடிக்கல் கண்டிஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு, லைக் டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், டிஸ்லிபிடிமியா, ஸ்லீப் அப்னியா. ஸ்லீப் அப்னியாலாம் வந்து எஸ் மேம், ஸ்லீப் அப்னியா ரெசிடுவல் எஃபெக்ட் ஆஃப் ஒபிசிட்டி. அதாவது வெயிட் போய் ஜாஸ்தியா போய் செஸ்ட் மேல நெஞ்சு அழுத்தம் உருவாகும் போது அதுவும் லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால they know they don't go into deep sleep, போக மாட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா they feel more and more tired because of oxygen level கம்மியாக இருக்கும். அண்ட் சரியாக தூங்க மாட்டாங்க, நைட் தூங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ உட்காந்துருக்க அவங்க பார்த்தீங்கன்னா தூங்கி விழுவாங்க. அவங்க யாரும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணி பேசல அப்படின்னா தூங்கி விழுவாங்க. ஸோ திஸ் இஸ் அட்வான்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ஒபிசிட்டி. இதெல்லாம் சிம்டம். ரொம்ப ஒபிஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டே இருப்பாங்க, அவங்களை நீங்கள் பேசினா பேசிட்டு இருப்பாங்க, ஆனால் விட்டா அவங்களுக்கே தெரியாமல் தூங்கிருப்பாங்க. வெரி இன்சைட்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தூங்கிருப்பாங்க. ஸோ திஸ் அகைன் ஒரு ஸ்லீப் அப்னியா. ஸோ இந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து ஒபிசிட்டினால இருக்குதான்னு நம்ம பார்ப்போம். ஸோ அவங்க பார்க்கும் போது சரி we will assess everything. ஓகே, வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மேக்ஸிமம் வந்து ஓகே இவன் டயட் அண்ட் எக்ஸசைஸ்க்கு மட்டும் நம்ம எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒருத்தருக்கு ஒரு யங் ஏஜ் ஃபீமேல்ஸ் வந்து 30-40 கேஜஸ்க்கு வரைக்கும் டயட் அண்ட் எக்ஸசைஸ் கம்மி பண்ண முடியும். ஒரு யங் ஏஜ் ஃபீமேல்ஸ் அண்ட் மேல்ஸ் சொல்கிறோம். மேல்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். பிகாஸ் அவங்களுக்கு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க் இருக்கும். சரி, அவங்களுக்கு வந்து ஒர்க்கில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பிகாஸ் உமன்ஸ் ஹேவ் மோர் ஸ்ட்ரெஸ் தேன் மேல்ஸ் ஆக்சுவலி. ஓகே, பிகாஸ் ஃபேமிலி ஒர்க், அவங்க ஒர்க்கிங் பண்ணாத கிட்ஸ், ஃபேமிலி அண்ட் ஒரு நிறைய ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உமன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஆல்சோ வில் பி மோர். ஸோ தே ஹேவ் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் ஒரு ஹோம் மேக்கராக இருந்து அவங்க வீட்டில் ஃபுட்டு குக் பண்ணுறாங்க, நான் குக் பண்ணியிருக்கேன், அந்த வேஸ்ட் ஆகக்கூடாது, அதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, அதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தட் அகெயின் வில் புட் ஆன் வெயிட்.
கரெக்ட். ஸோ நிறைய லேடிஸ் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நான் தூக்கி போடக்கூடாது அப்படின்னு அதை சாப்பிடுவாங்க. பேலன்ஸ் எல்லாம் பேலன்ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸஸ் ஈட்டிங். ஸோ அது கண்டிப்பாக வந்து வெயிட் கெயின் போடணும். ஸோ எப்பவுமே நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் அட்வைஸ் பண்ணுறது அளவான சமைங்க. ஓகே, அளவான சமைங்க. ஏன் வேஸ்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே வேஸ்ட் ஆகுது அப்படின்னா கிவ் இட் டு சம்மன் ஹூ டசன்ட் ஹேவ் எனிதிங். ஓகே, ஸோ தட் வில் பி. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் வெயிட் செக் பண்ணுவாங்க. பெட்டை விட்டு காலை விட்டு இறங்குனாலே வெயிட் மிஷின் தான் இருக்கும். கரெக்ட். ஸோ அது வந்து அந்த ஃப்ரீக்வெண்ட் வெயிட் மிஷின் அகைன் இட்ஸ் அஃபெக்ட் சைக்காலஜிக்கலி. ஓகே, ஸோ கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாயிடும். சைக்காலஜிக்கலி தே ஃபீல் வெரி சேட் அண்ட் ஸ்ட்ரெஸ்ட். ஆமாம். ஸோ ஒரு டயட் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கிறவங்க எப்போவுமே மினிமம் 30 days to 45 days ஒன்ஸ் தான் வெயிட் செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதை நோட் பண்ணுங்க நேர்களே. 30 to 45 daysக்கு ஒரு தடவை தான் நீங்கள் வந்து வெயிட்டை செக் பண்ணணும். ஸோ இட்ஸ் எ டிஸ்க்ளைமர் ஹியர். ஓகே, ஸோ அதனால தே வில் கிவ் ஒரு ஓகே இந்த ஒரு இவ்வளோ நாள் வெயிட் ரெடியூஸ் ஆகுது, அட்லீஸ்ட் 2 kgs 1 kgs வந்து அந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் வரும். அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தே வில் டூ எவ்ரி திங். மாதம் அதாவது டெய்லி செக் பண்ணுறதுனால என்ன ஆகும், ஐயோ நான் நேற்று எக்ஸசைஸ் பண்ணேன் எனக்கு 200 கிராம் கூடி இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு அந்த பயத்தினால ஒரு டிப்ரெஷன் தான். கரெக்ட் கரெக்ட், வெரி. ஸோ அதனால வெயிட் செக் பண்ணுறது மினிமம் 30 days to 45 days. ஸோ அப்போது இந்த இவங்களுக்கு எல்லாமே ஒரு யங் ஏஜ் ஃபீமேல்ஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் 30 to 40 kgsனா அப்படின்னா இதே வந்து ஒரு ஓல்ட் ஏஜ் அதாவது பீயிங் ஒரு 35+ 40 years அப்படின்னு சொல்லி ஜாஸ்தி ஆகாக மேக்ஸிமம் அவங்களால ரெடியூஸ் பண்ண வேண்டியது லைக் 30 kgs தான் மேக்ஸிமம் அவங்களால டயட் அண்ட் எக்ஸசைஸ் ட்ரை பண்ண முடியும். இதே 60 kgs இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 5 கிலோ ரெடியூஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். கரெக்ட் கரெக்ட். அந்த லாஸ்ட் வெயிட் லாஸ் தான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஆமாம், பிகாஸ் ஏஜ் மேட்டர்ஸ். கரெக்ட். அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் மேட்டர்ஸ், sleep matters, and everything will be important. And intake of water. How hydrated they are. So இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. So everything will be assessed by age, BMI, lifestyle, food habits and medical conditions. For back pain problem இருக்கணும் நம்ம எக்ஸசைஸ் பண்ண சொன்னா கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு we should go holistic approach, physiotherapist, muscle strengthening கொஞ்சம் என்ன முடியுமோ அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது. ஸோ டயட். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம், டயட்னா வந்து ரொம்ப கஷ்டம் போல இருக்குது அப்படின்னு நிறைய பேசுவோம். ஸோ டயட்னா என்னன்னு சொல்லி சொன்னா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் மேடம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பல எபிசோடில் நான் உங்களோட எபிசோட் ஒன்று பார்த்துருந்தோம் நீங்கள் பண்ணது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டயட்டை பற்றி ஈச் டயட் ஹஸ் டு பி கஸ்டமைஸ்ட் நம்ம பேசியிருந்தோம். அதை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எஸ், தட் இஸ் ட்ரூ. இப்போ எனக்கு ஒரு 50 items பிடிச்சிருக்கு, நான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த டயட் எடுத்தால் தான் நீங்கள் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேமஸ் டயட்ஸ் பற்றி ஆல்ரெடி அந்த விஷயத்தை சொல்லியிருந்தீங்க. இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிக்காம ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணேன்னா மேக்ஸிமம் 2 to 3 weeks சஸ்டெயின் பண்ண முடியாது. அண்ட் அதனால இருக்கிற சைட் எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் இதுலேயே நீங்கள் ஒரு 50 dishes பிடிச்சிருச்சு, ஒரு 10 to 15 ஐட்டம் தான் அதை வந்து அதுலேருந்து பிரிட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சத்தான ஆகாரமாக இருக்கும். ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், நீங்கள் டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா எஸ் இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்த்தியர் ஆல்வேஸ். ஸோ அதை நீங்கள் லைஃப் லாங்காக ஃபாலோ பண்ண முடியுமா? எஸ், இட் கேன் பி ஃபாலோ லைஃப் லாங். ஸோ டயட் இட்ஸ் நாட் வெரி ஹார்ட் டு ஃபாலோ, இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். இஃப் யூ நல்ல ஒரு மைண்ட்ஃபுல்லாக திங்க் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு எஸ் இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே. ஸோ நான் இன்னொரு கேட்ட விஷயம் என்னென்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ்னு சொல்கிறாங்க ஒபிசிட்டி அட்ரெஸ் பண்ண. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ்? பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, அதாவதுங்க இப்போ டயட் அண்ட் எக்ஸசைஸ் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ட்ரை பண்ணி ஒரு லெவலுக்கு மேலே வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது, தென் ஸ்டில் ஒபிசிட்டி இன்னும் வந்து ஒரு டிசீஸாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் எஸ், சர்ஜிக்கல் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். And there is options called with medicines also. Oh, okay. Medical management இருக்கு. That again depends upon that age, BMI, medical conditions and everything. Okay. So இதெல்லாம் அசஸ் பண்ணிட்டு we go for case to case basis. யாராச்சும் அந்த weight loss வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் we don't use surgery or any medications. Okay. Okay. Very medications. So ஒரு லெவலுக்கு மேல நம்ம தாண்ட போகும்போது some medications, yes there are some medications for weight loss. அது weight loss-க்கு கிடையாது, பசியை கம்மி பண்ணி இன்டேக்கோட அமௌண்ட்டை மட்டும் கம்மி பண்ணணும். ஸோ அப்போ நாம வந்து வெயிட் லாஸ்க்கு அப்போ என்ன பண்ணணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தி பண்ணும்போது அந்த இடத்துல வெயிட் கம்மியாகும். ஸோ எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பேலன்ஸ் இருக்கும். எப்பவுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும். அண்ட் சர்ஜிக்கல் ஆப்ஷன் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் அ கம்ப்ளீட் கியூர். அந்த எக்ஸ்ட்ரா பாடி வெயிட்டை கம்மி பண்ண போகுது. ஸோ மெயின்டெனன்ஸ்க்கு அகெயின் தே ஷுட் ஃபாலோ வித் டயட் அண்ட் எக்ஸசைசஸ். ஸோ தேர் ஆர் நியர்லி 10 to 15 types of bariatric procedures and surgeries. 10 to 15 type of bariatric and metabolic procedures, 10 to 15 types இருக்கு. அதுல ஒவ்வொரு டைப்பும் பாத்தீங்கன்னா there are endoscopic வந்து ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இட்ஸ் நாட் அ சர்ஜரி. எப்படி வாய் வழியா கேமரா போட்டு நம்ம உள்ளுக்குள்ள வந்து புண்ணு இருக்குது, வயிறுக்குள்ள அல்சர் இருக்குதான்னு பார்ப்போமோ அதே மாதிரி எண்டோஸ்கோபி வழியா we keep a balloon inside. ஓகே. சோ அதனால ஒரு ஸ்டொமக்ல ஒரு ஃபுல்னஸ் வந்துரும். ஓகே. சோ பசி எடுக்காது. சோ அதாவது சாப்பிடுற அளவு அதனால கம்மியாகும். because it will be 70% occupied by the balloon. சோ அந்த பலூன் இது வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? மேக்ஸிமம் 6 months ல இருந்து 1 year வரைக்கும் தான் மேக்ஸிமம் வச்சிருக்கோம். அதுக்கு அப்புறம் it has ஆமா, அதுக்கு அந்த 6 months to 1 year we should diet கம்மி பண்ணிட்டு
டயட் நம்ம ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தி பண்ணணும். ஓகே ஸோ அதனால் வெயிட் சஸ்டைனபிளாக இருக்கும் அண்ட் தே வில் ஹேவ் ஏர்லி வெயிட் லாஸ் சீக்கிரம் வர ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த 1 இயர் விண்டோல வந்து நல்ல வெயிட் லாஸ் வரும். ஸோ மேக்ஸிமம் பலூனோட எக்ஸ்பென்ட் லைக் 20 to 25 kgs 30 kgs வரைக்கும் அவங்களால கம்மி பண்ண முடியும். ஸோ இதே சில சர்ஜரி பார்த்து லாப்ரோஸ்கோபி எல்லா சர்ஜரி வி டூ இட் அந்த லாப்ரோஸ்கோபிக். இட் இஸ் நாட் வந்து லைக் ஓப்பன் அந்த மாதிரி ஆமா ஓப்பன் வயிறு கிழிச்சே எதுவும் பண்ண மாட்டோம். இப்பெல்லாம் வந்து வெரி மைன்யூட் டைனி பஞ்சஸ். நினைச்சிட்டு இருந்தேன் சர்ஜரி அப்படின்னா வயிற்று கிழிச்சு தான் வந்து அங்க ஒரு ஸ்கார் விழுந்துடும், ஐயோ அந்த மாதிரிலாம் நிறைய. obese people any open surgery is going to be complicated. So laparoscopic is the நமக்கு இப்போ ரீசெண்ட் அட்வான்சஸ்ல we are doing only laparoscopic and robotic measures எல்லாமே நிறைய பண்றோம். அதனால ஸ்கார் வந்து scarless or no scar, scarless or no scar, and because அந்த டைனி பஞ்சஸ்னால அப்டமன்ல வலி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ சர்ஜரிக்கு அப்புறம் within 4 to 5 hours we make them to walk. Oh wow. within 4 and 3 to 4 days we will discharge them even. Okay, so observe பண்ணி 3 to 4 days discharge பண்ணிடுவோம். So after discharge from day 1 onwards they should start their physical activity whatever they can do. It is not அவங்க வந்து ஜாகிங் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், வாட் எவர் அவங்களோட பாடி வெயிட்டுக்கு என்ன பண்ணணும். ஸோ இப்போ வந்து லைக் 50-60 kgs எக்ஸ்ட்ரா, அதாவது ஒரு 150 kgs இருக்கிறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் 150 kgs இருக்கிறவங்க நான் போய் நீங்கள் வந்து 5 கிலோமீட்டர் ஜாகிங் போகணும்னு சொல்லி சொன்னால் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அவனால் வாக்கிங் முடிஞ்சா வாக்கிங் பண்ணலாம். ஸோ இது சர்ஜிக்கல்னால பர் மந்த் அரௌண்ட் 2 to 3 kgs மட்டும் கம்மியாகும். இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸும் நீங்கள் கொடுத்துருவீங்க. போஸ்ட் சர்ஜரி அதாவது எங்கள் டிபார்ட்மெண்ட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா we will have ஒரு டயட்டிஷியன் ஃபர்ஸ்ட் அவங்க லைஃப் ஸ்டைல் அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு டயட்டிஷியன் அசஸ் பண்ணுவாங்க. we call it a bariatric nutritionist. இதுக்கே சூப்பர் ஸ்பெஷல் நியூட்ரிஷனிஸ்ட் கோர்ஸ் இருக்கு. ஸோ they will assess them and அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கலாக they will again assess because to need eating habits, psychological அதாவது டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் எல்லாத்தையும் அசஸ் பண்ணுவோம். and again அதுக்கப்புறம் they will come to me. so again I will assess the mode of treatment, what type of treatment they wanted to go, either diet and lifestyle மட்டும் இல்ல surgical or medical options na yes அதுக்கு we consult அதுக்கு என்ன பண்ணலாம். சோ நீங்க ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் சர்ஜரி சொன்னீங்க. one is the balloon, the other one is the laparoscopic. and இன்னொரு laparoscopic. இந்த laparoscopicலயே பாத்தீங்கன்னா different types of procedures. okay so like different types of procedures என்னன்னு பாத்தீங்கன்னா there is one procedure called sleeve gastrectomy அப்படினு சொல்லி சொல்றது. அது வந்து sleeve நம்ம இப்படி ஷர்ட்டோட சைஸ் sleeve னு சொல்லி சொல்லுவோம். so அதனால தான் அந்த ஸ்டொமக்கோட சைஸ் வந்து we cut it very small 70 to 80%. so சைஸ் வந்து ரொம்ப சின்னதாயிடும். so சாப்பிடுற இன்டேக் கம்மியாகும். and அது மட்டும் இல்லாம அந்த சர்ஜரியில ஃபுட் கிரேவிங் ஒபிசிட்டினால ஏற்படுற ஃபுட் கிரேவிங் கம்மி பண்ணும். ஸோ இதனால டயபெட்டிஸ் 80 to 70% கம்மியாயிரும். எக்ஸலென்ட். ஓ ஸோ இந்த சர்ஜரிக்கு அப்புறம் வந்து டயபெட்டிஸ் கம்ப்ளீட்டா that is what we call it as bariatric and metabolic surgery. okay so இந்த ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் நாம் கோமோபிலிட்டிஸ்க்கு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மியாகும் அது தட் ஆல்சோ வி டெல் தம். ஓகே ஸோ ஸ்லீவ் கேஸ்ட்ரிக்ல 70-80%னா இன்னொருத்தருக்கு ஒபிசிட்டினால கிரானிக் டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ இன்சுலின் எடுத்துட்டு இருக்காங்க, மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ there is one surgery called gastric bypass surgery. okay ஸோ அந்த சர்ஜரி பண்ணும்போது weight loss ஒன்று ஆகும் and more than weight loss diabetes வந்து will be cured like 80 to 90% they will be out of the medication itself. what about hypertension, cholesterol அந்த மாதிரி விஷயங்கள்? hypertension, cholesterol எல்லாம் it is again related to weight issues. அதாவது weight burdenனால அது ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும் போது அது கண்டிப்பா வந்து அது கம்மியாத போகுது. பட் இந்த சர்ஜரியில because we are changing the pathway of the food இந்த சர்ஜரிஸ்ல எல்லாமே and the metabolic syndrome caused by obesity like insulin resistance னு சொல்லி சொல்றோம், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. so அதனால we are changing the hormones back to function as normal. like சில ஹார்மோன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்கர் ஹார்மோன்ஸ் கெர்லின் அப்படின்னு ஒன்னு சொல்லுவோம். and leptin hormones and incretins அப்படின்னு சொல்லி கட் ஹார்மோன்ஸ். நம்ம என்ன நினைக்கிறோம் தைராய்டுல தான் ஹார்மோன் செக்ரேட் ஆகும், பிட்யூட்டரியில தான் ஹார்மோன் செக்ரேட் ஆகும், அட்ரினல் கிளாண்ட்ஸ்ல தான் ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஓவர் இல்ல, நோ, gut also secretes hormones. okay all right gut hormones. so adu normalize ஆயிடும். okay so for simple issue food craving obese people க்கு இருக்குமா கேட்டீங்கன்னா is caused by the hormones called ghrelin. excellent. so அதேவே நம்ம தொடறதுனால அந்த food craving இருக்காம போயிடும். and diabetes yes will be completely cured. super so அது அந்த BMI more than 30 க்கு மேல இருக்கும்போது yes chances of curative of diabetes is 90 to 100% according to duration of diabetes. இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் பிரிட்டி ஹெல்தி வித் பிரீத்தால weight gain and obesity கான டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம். how obesity வந்து ஒரு சிக்னஸ், ஒரு டிசீஸ், ஒரு வியாதி அப்படிங்கிறது பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன கைண்ட் ஆஃப் சர்ஜரிஸ் இருக்குது, என்னெல்லாம் ப்ராக்டிசஸ் இருக்குது, இந்த சர்ஜரி முடிஞ்ச பிறகு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும்
அதாவது ஒரு ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் வாழணும். இந்த சர்ஜரி மட்டும் பண்ணிட்டா எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும் அப்படிங்கிற இல்லாமல் இந்த சர்ஜரிக்கு பிறகு நம்ம வந்து நம்மளோட டயட் எப்படி இருக்கணும், ஃபிசிக்கல் ஹெல்த் ஃபிட்னஸ் லெவல்ஸ் எப்படி இருக்கணும், என்ன நம்ம பண்ணணும், என்ன நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற நிறைய இன்சைட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிது. இந்த விஷயம் வந்து அதாவது ஒபிசிட்டிங்கிற விஷயம் நம்ம வந்து திடீர்னு வர விஷயம் இல்லை. நிறைய விஷயங்கள் இது வந்து ஒரு கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் மாதிரி இதில் வந்து கொண்டு விடுறது. ஸோ உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸுக்கோ இந்த மாதிரி ஒபிசிட்டிங்கிற ப்ராப்ளம் இருக்குன்னா அண்ட் இஃப் தே நீட் மெடிக்கோ சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன், டாக்டர் பாலமுருகன் மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட ப்ளீஸ் கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் ரெக்கமெண்டேஷன், பெஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஐ வில் மீட் யூ இன் த கண்டினியூஷன் ஆஃப் திஸ் எபிசோட் ஆஃப் பிரிட்டி ஹெல்த்தி வித் பிரீதா. அடுத்த எபிசோடில் மீண்டும் இன்னும் நிறைய கேள்விகள் இந்த டாபிக் பற்றி கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன்.